யாரு ஓபிஎஸ் பாத்துறீங்களா? என்னப்பா சிரிக்கிற? இல்ல ஆ, ஒரு 3 முறை முதலமைச்சரா இருந்துட்டு போட்டோம். இருந்துட்டு போட்டுங்க. அதுக்காக இது கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான். மீண்டும் அவரும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஆப்ஷன் இருக்குன்றாங்க 26ல. போடியை தனி மாநிலமாக அறிவித்தால் கூட அவர் அங்க முதலமைச்சர் மாட்டார். பாக்கலாமா எவ்வளவு பிட்டு? போடியில ஓட்டு கூடாது. பாக்கலாமா? இப்ப புரியுதா பேக்ரவுண்ட்? இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன அரசியல் எதிர்காலம் இருக்கு? இப்ப கூட்டணியை உடைச்சு விட்டாரு. சரி, இப்போ அண்ணாமலை, ஐ மீன் பிஜேபி, ஓபிஎஸ், டிடிவி, அப்புறம் இந்த பிஜேபிக்கு என்று சில நிலைவத்துவான்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு போலாம். இப்போ இது அமைதியா இருந்தாருன்னா ஓபிஎஸ்க்கு எங்க இடம்? என்ன பேனர்ல போட்டிட்டு வரவர் தேர்தல்ல? இப்போ ரவி இருக்கா, அப்படி ரவி எந்த பேனர்ல எந்த சின்னத்துல நிறுத்துவாங்க? தனித்தே போட்டி. தனித்த போட்டி சுயேட்சையா? அந்த கொஸ்டின் இருக்குல்ல, எந்த கட்சியில் நிப்பீங்க? இப்ப பிஜேபி கூட்டணியில நீங்க இப்ப தாமரை சின்னத்துல நிக்கலாம்ல? ஓ, தாமரை சின்னத்துல நிப்பாரு. ரொம்ப கூச்சப்பட்டுக்குவாங்களா அவங்க ஃபேமிலியில தாமரை சின்னத்துல நிக்க சொன்னா? ஓபிஎஸும் ஒரு பையன் ரவியும் தாமரை சின்னம், ஓ மை காட் வேண்டாம் அப்படின்னு போயிடுவாங்களா? ஏன் இவ்வளவு அதிர்ச்சி உங்களுக்கு? ஏன் அதிர்ச்சி? அதிமுக தொண்டர்கள் அந்த லெட்டர் ஹெட்ல வந்து மோடி படத்தை போட்டவரா இல்லையா ரவி? ஆமா சார். போட்டாரா இல்லையா? ஆமா. அப்ப கூச்சம் வந்துச்சா? இல்ல. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா ரவி இந்த மாதிரி நீங்க தாமரை சின்னத்துல தான் போட்டிட்டுன்னு சொன்னேன்னு நான் ஆண்டுகிட்டு செத்தாலும் சாவேன், தாமரை சின்னத்தை போட்டிட மாட்டேன்னு ரவி சொல்லிட்டு வர. ரவி அப்படி சொன்னார்னா அந்த 8.5 கோடிக்கு மிளகு வித்த மேட்டரை இடி ஓபன் பண்ணும். பரவாயில்லையா? கல்ல லாஜிஸ்டிக்ஸ் ஓபன் பண்ண பரவாயில்லையா? சோ எல்லாருக்கும் எல்லாருடைய கத்தியும் அவங்க கையில இருக்குது. எங்கெங்க கழுத்துக்கு நேரா வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எடப்பாடி கிட்ட ஏன் அந்த கத்தி இல்ல? எடப்பாடிதும் சில கத்திகள் இருக்கு. எப்படி எடப்பாடி துணிச்சலா சொல்றாரு கூட்டணி தேவையில்ல போ அப்படின்றாரு? சொல்லுங்க. நீங்க தான் இப்ப சொன்னீங்க எல்லாரும் கத்தி அங்க இருக்குன்னு. எடப்பாடி எப்படி துணிச்சலா ஃபேஸ் பண்றாரு? அதான் சார், அந்த துணிச்சல் எப்படி வந்தது அவருக்கு? அந்த துணிச்சல் இருக்கிறவங்க தான் லீடர் ஆவாங்க. ஓகே. துணிச்சல் இருக்கிறவங்க லீடர் ஆவாங்க. துணிச்சல் இல்லாதவர்கள் பன்னீர் ஆவார்கள். அதிமுக தலைமையில் ஒரு அணி அமையணும் இல்ல? யாரு இப்ப எந்த ஒரு அரசியல் வானவில்ல எதுவுமே தெரியலையா? கண்டு தூரம் வரைக்கும் கூட்டணி கட்சியே தெரியல. யார் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். தமிமுன் அன்சாரி போனாரு. சிறுபான்மை அமைப்புகள் சிலர் போற மாதிரி தெரியுது. பெரிய ஹைலைட்டா இருக்கிற இந்த கட்சிகள் அந்த மாதிரி யாருமே, நான் ஒரு 2-3 பேர் கூட சொல்லுவேன். இவங்கெல்லாம் ஏதாவது பாமக, டாக்டர் கிருஷ்ணசாமி கூட, ஜான் பாண்டியன், இந்த மாதிரி அவங்க எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்க மாதிரி தெரியுது. அவங்க எல்லாம் யாரும் இல்லைங்க, தனியா போட்டிட்டாருங்க எடப்பாடி. என்னங்க இப்போ? ஓகே. 40 தொகுதியிலும் அதிமுக தனியாக போட்டியிடுகிறது. பிரதமர் வேட்பாளர் அவரே. சார் என்ன சார் பண்ணா பேசி பண்ணா இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா 40 தொகுதியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்று எடப்பாடி என்ன செய்ய போகிறார்? 40 பேரும் போனா போயிட்டு வர வேண்டியதுதான். அந்த 40 பேர்ல ஒரு 4 பேரு அடுத்து அமையக்கூடிய டெல்லி ஆட்சியில் உள்ள அமைச்சர்களோடும் பிரதமரோடும் நெருக்கமாகி எடப்பாடி பதவிக்கே வேட்டு வைப்பாங்க. இது தேவையா எடப்பாடிக்கு? ஓ, சொல்ற புரிஞ்சுக்குங்க. சரி, இது தேவையா அவருக்கு? 1 2 இப்போ அவங்க ஆட்சியில இல்ல. சோ 2021 வரைக்கும் 10 வருஷம் சம்பாரிச்ச பணம் கொஞ்சம் தான் இருக்கும். அத சட்டப்பேரவை தேர்தலுக்கு செலவு பண்ணுமா, மக்களவை தேர்தலுக்கு செலவு பண்ணுமா? சட்டமன்ற தேர்தலுக்கு. அப்போ இப்ப இந்த தேர்தல்ல கடுமையா போராடி எடப்பாடி என்ன பண்ண போறாரு? கடுமையா போராடி ஒரு 4 எம்பி போனா, நாளைக்கு ஒருவேளை மறுபடியும் பிஜேபி வந்துருச்சுன்னா இந்த 4 பேர் வச்சு கூட அவங்க சில அரசியல் பண்ண முடியும். பர்ஃபெக்ட். ஒரு பாதுகாப்புக்கு. ரைட். 4 பேர் இருக்காங்க. அதிமுகவுக்கு 4 எம்பி இருக்காங்க. ரைட்டா? யூனிஃபார்ம் சிவில் கோட பிஜேபி கொண்டு வருது. இந்த 4 பேர் என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். எதிர்த்துட்டு அப்புறம் எப்படி கூட்டணியில இருப்பீங்க? அதுக்கு பதிலா 0 எம்பி இருந்தா அத பத்தி நம்ம எதிர்த்து இங்கே உட்காந்துருக்கலாம். அப்படி இருக்கா? எப்படி மறுபடியும் பிஜேபி வந்துட்டா அதிமுகவுக்கு ஒரு சிக்கல் கூட வரலாம் இல்ல? என்ன சிக்கல் வரும் சொல்லுங்க. இப்ப வந்து தேர்தல் காலம், அதே போல 2024 முழு மெஜாரிட்டியோடு பிஜேபி ஆட்சி டெல்லியில் அமைந்து விடுகிறதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சிக்கல் ஒரு ஏடிஎம்கே சொல்லுங்க. மறுபடியும் வழக்கமான ரைடு தான், ஏற்கனவே எல்லாரும் சொல்றது தான், அதே பஞ்சாயத்து தான். ரைட்டு. மொத்த அதிமுக கட்சியை ரோட்ல இறக்கி விடுறாரு. அம்மாவின் கட்சியை பிஜேபி அழிக்க பார்க்கிறது. திமுகவோடு துணை சேர்ந்து பிஜேபியை பிஜேபி திமுகவோடு சேர்ந்து கொண்டு அழிக்க பார்க்கிறார்கள். போராட்டம் ரோட்ல இறங்குறாரு. என்ன ஆகும்? கூப்பிட்டு சொல்றாரு வேலுமணி, தங்கமணி, வீரமணி, பாஸ்கர் கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி
எல்லார் மேலே கெஸ்ட் இருக்கு. சரி. ரோட்ல இறங்கி போராடினா தப்பிப்பீங்க, அப்படி இல்லைன்னா தனித்தனியா போய் ஜெயில உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு. ம். இறங்கி ஒரு பெரும் போராட்டத்தை எடுக்க முடியுமா முடியாதா?